சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ ஆரம்பிக்கலாங்களா? அது கீரியா காட்டு புனையான்னு தெரியல. ஏறக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவனுங்களுக்குலாம் காமன் சென்ஸே இருக்கு. ஃபைனலி ஃபாரஸ்ட்ல 2 எலஃபண்ட் ஸ்பாட் பண்ணிட்டோம். நைட்டு அனிமல்ஸ் ஏதாவது வருதான்னு இந்த வாட்ச் டவர்ல இருந்து ஸ்பாட் பண்ண போறோம். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'm a Hey buddies, நான் உங்க கீர்த்தி. வெல்கம் டு அவர் சேனல் டிராவல் ஃப்ரீக் vlogs. இப்போ எங்கடா போறோம்? நம்ம திம்பம் மேறா ஆசனூர் போறோம். ரைட்டா. ஆசனூர் போயிட்டு 3 நாள் ஸ்டே அங்க போய் பிளான் பண்ணிக்கலாம். ரைட். சூப்பர். சரி போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பிட்டோம். சரி விடுவோம் வாங்க. கரெக்டாக 4 மணிக்கெலாம் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்புக்கு தான் எல்லாரும் சொன்ன டைமுக்கு கிளம்பியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு யாருமே தூங்கலை. நைட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, முடிச்சுட்டு எல்லாம் யூனோ விளாண்ட்டு டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மாப்பிள்ள ஒருத்தன் ஜிஆர்டி ஹாஸ்டல்லேருந்து வர்றான். அவனுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் 4:30 ஆகுது. இந்த ட்ரிப்பில் நாங்கள் மொத்தம் 5 பேர் இருக்கோம். தேர்ட் டேயில் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. நமக்கு எப்போவுமே பிளான்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்த தடவை போட்ட பிளான்ஸ்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஏர்லி மார்னிங் ரைட்டில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு தெரியுமா? எந்த வித டிராஃபிக் தொல்லையும் இருக்காது. நிம்மதியாக சிட்டியை தாண்டி போயிட்டே இருக்கலாம். மாப்பிள்ள சங்கமேஸ்க்கு பில்லியனர் கிடையாது. ஸோ நம்ம பேக்கையும் அவன் வண்டியில் தான் வச்சு கட்டியிருக்கோம். குரூப் ரைட்டில் பில்லியனர் இல்லைன்னா எல்லாருக்கும் இதே நிலமை தான். ஏன் பின்னாடி மனோஜ் உட்காந்துருக்கான். டாப் பாக்ஸ் போட்டதுக்கு அதுக்கும் ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கான். தலைவன் எப்போ தூங்க போகிறான்னு தான் தெரியல. நம்ம அன்னூர்லேருந்து இரும்பொறை பவானிசாகர் டேம் வழியாக தான் சத்திக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பவானிசாகர் டேம். இங்கே எலஃபண்ட் ஜோன்ஸ்க்கு போர்டெலாம் வச்சுருக்காங்க. நமக்கு இதுவே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சக்தி அண்ட் கர்நாடகாலலாம் பயங்கரமாக ஃபாரஸ்ட் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே சிறப்பான சம்பவம் காத்துட்ருக்கு. பவானிசாகர் டேம் ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்ம 360யும் லோ லைட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஐயோ, அது கீரியா காட்டு புனையான்னு தெரியல. ஏதோ வண்டியில் அடிபட்டு செத்துருக்கு. ஆவங்க. பண்ணாரி அம்மன் கோயில் ரீச் ஆகிட்டோம். கோயில் போயிட்டு தான் நம்ம திம்பம் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே 6 AM to 6 PM தான் செக் போஸ்ட் டைமிங். 6 AM இப்போ செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதனால தான் இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இங்கே நிற்கிறதுல 80% வெஹிக்கிள்ஸ் லாரி தான். எல்லாமே லோடு வண்டி. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். இந்த கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 7 o'clock போல் தான் திம்பம் நம்ம ஏற போகிறோம். இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் டிராஃபிக் மட்டும் குறையிற மாதிரியே தெரியல. நம்மளே வந்து லாக் ஆயிட்டோமே. இங்கே லோடு வெஹிக்கிள்ஸை மட்டும் செக் பண்ணுறாங்களா டிக்கெட் வாங்குறாங்களான்னு தெரில. ஆனால் எல்லா லோடு வெஹிக்கிள்ஸும் நிற்க வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ 27 ஹேர்பின் பென்ஸோட த்ரில் என்ஜாய் பண்ண போகிறோம். மார்னிங் டைம் வேறு. வைல்ட் அனிமல் ஸ்பாட் பண்ணாலும் பண்ணலாம், லக் இருந்தா. திம்பமோட அடிவாரமே கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ ஆரம்பிக்கலாங்களா? இங்கே மோஸ்ட்லி டிராஃபிக் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பார்டர்ஸ் தான். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறதுக்கும் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வர்றதுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த திம்பம் ஹில்ஸை தான். இங்கே டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸை விட லோட் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக வரும். அதிகமாக லோட் வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வெஜிடபிள்ஸ் தான். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கும் சரி, கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கும் சரி, நைட் ஆர் மார்னிங்கே ரீச் ஆனால் தான் மார்க்கெட்டில் வச்சு வெஜிடபிள்ஸ் ஃபுல்லும் சேல் பண்ண முடியும் நம்மளால். இங்கே இந்த லாரி பிரேக் டவுன் ஆகி நிற்கிற மாதிரி தான் திம்பம் ஹில்ஸில் நிறைய இடத்துல லாரிஸ் நின்றுட்டு இருக்கும் பிரேக் டவுன் ஆகி. இன்னும் நமக்கு ஹில் ஸ்டார்ட் ஆகலை, கீழே தான் இருக்கும். கீழே இருக்க ஃபாரஸ்ட் செம்ம டென்சியாக இருக்குது. மாப்பிள்ள தான் பில்லி எல்லாம் வேணாண்டா எனக்குன்னு ஜம்முன்னு இயற்கையை ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம மனோஜோட மாமா வீடு ஹாஸ்னூரில் தான் இருக்குது. 3 நாள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஹாஸ்னூர் போயிட்டு ரூம் ரீச் ஆகிட்டோம்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே பெருசாக யாருமே யூஸ் பண்ணாத ரொம்பவே டென்ஸாகவும் த்ரில்லாகவும் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ரூட்ஸ்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் வந்தாச்சு. இங்கேயும் ஒரு லாரி நிற்கிது. இப்படி நிற்கிற லாரி எல்லாமே பிரேக் டவுன் ஆர் பஞ்சர் ஆகி நிற்கிதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரேக்ஸ் ஹீட் ஆகும். ஹீட்டை குறைக்கிறதுக்காக அங்கங்கே லாரியை நிப்பாட்டுவாங்க. பைக்கர்ஸ்க்கு எப்போவுமே ஹேர்பின் பென்ஸில் ஒரு தனி கிரேஸ் இருக்குது.
இப்போலாம் நிறைய பேர் எங்க போனாலும் கார் தான் யூஸ் பண்றாங்க. அவனுங்கெல்லாம் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைக்லாம் ஓட்டிட்டு இவ்வளோ தூரம் போகணுமான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. நாங்களுமே கார்ல நிறைய இடம் போறோம், பட் பைக்கில் போற ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ஃபீல் கூட கார்ல நமக்கு கிடைக்காது. ஒத்துக்கிறேன், லாங் ரைட்லலாம் பாடி பெயின் பயங்கரமா இருக்கும், பட் பெயின் உடம்புக்கு தான், மனசுக்கு இல்லை. ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் சத்தியமங்கலத்தில் நடந்த ஒரு பைக் ஆக்சிடென்ட் வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோவை வச்சு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு இன்ஸ்டாகிராமில். லாரி டிரைவர் மேலே தப்பா இல்லை பைக்கர்ஸ் மேலே தப்பான்னு. வீடியோ பார்த்துட்டு 80% ஆஃப் பீப்புள்ஸ் பைக்கர்ஸ் மேலே தான் தப்புன்னு சொன்னாங்க. 10% ஆஃப் பீப்புள்ஸ் லாரி டிரைவர் மேலே தப்பு சொன்னாங்க. மீதி இருக்க 10% அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. நானுமே வீடியோ பார்க்கும்போது பைக்கர்ஸ் மேலே தான் தப்புன்னு நினைச்சேன், பட் இங்கே 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. எனக்கே இங்கே வண்டி ஓட்டும் போது தான் தெரியுது லேண்ட்ஸ்லாம் ரொம்பவே கொலாப்ஸ்டாக இருக்கு. ஹேர்பின் பென்ஸ்ல ஒரு ரைட் லேண்ட்ல வர்ற பெரிய லாரி லெஃப்ட் லேண்ட் ஏறி தான் திரும்புறாங்க. அதாவது நம்ம லேண்ட்ல வந்துடுறாங்க. நமக்கு டக்குன்னு கொலாப்ஸ் ஆகி நின்றுறோம் ரைட் லேண்ட்ல திரும்ப முடியாம. சடனா நம்ம லேண்ட்ல இருந்து அவங்க லேண்டுக்கு டக்குன்னு போக முடியல, அது ஸ்டக் ஆகுது. எல்லா ஹில்ஸ்லயுமே பெரிய வண்டி அப்படிதான் திரும்பும், பட் எல்லா ஹில்ஸ்லயும் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் வரும். இங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் வண்டி வந்துகிட்டே இருக்கு. திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நியூ ஃபார் மீ. கீழையும் மேலையும் 2 லாரி சேர்ந்து ஹாரன் அடிச்சு காதை கிழிச்சிட்டானுங்க. மாப்பி முன்னாடி போடா, முன்னாடி போ. சீரியஸ்லி சத்தியமங்கலம் மட்டும் நான் யாரையுமே ஏர்லி மார்னிங் சஜஸ்டே பண்ண மாட்டேன். நமக்கு சுத்தமாக ஃப்ரண்ட் வியூ கிடைக்கல, அதனால தான் ஹார்ன் அடிச்சு போயிட்டு இருக்கோம். எல்லா வண்டியும் ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. நம்மளே ரைட் லேண்டில் தான் ஏறி போயிட்டு இருக்கோம். சீரியஸ்லி நம்மளே அங்கங்கே ஸ்டக் ஆகி நின்னோம். பைக்கர்ஸ்க்கே இந்த நிலமனா இவங்கெல்லாம் எப்போ போய் சேர போகிறாங்களோ. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த லாரி டிரைவர்ஸ். அடடே, இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா அப்படியே ஓடிருப்பேன். ரைட் லேண்டில் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லலை, இந்த ஹில்ஸில் பைக்கர்ஸே அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்க வேண்டியதாக இருக்குது. மாப்பிள்ள மனோஜ்லாம் டாப் பாக்ஸில் ஜம்முன்னு சாஞ்சு உட்காந்து நீ ஓட்டினாலும் சரி நின்னாலும் சரின்னு நல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இங்கே வேற வண்டி வந்துட்டே இருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ. போயிரும்ல, ஒரு வழியாக எடுத்துட்டானுங்கடா சாமி. இந்த ஹில்ஸில் இவ்வளோ டிராஃபிக் இடையில ஓட்டுறதுக்கெலாம் தனி தில்லு வேணும் எல்லா டிரைவர்ஸ்க்குமே. பைக்கர்ஸ் எப்போவுமே நிறைய பிளேசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். டிரைவிங்கும் கடல் மாதிரி தான், நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும். பட் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம பெரிய எக்ஸ்போர்ட்டுன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு அடித்து ஓரமாக உட்கார வச்சிரும். இப்போலாம் நம்ம கான்சென்ட்ரேட்டை நம்ம வண்டியில் வைக்கிறத விட அடுத்த வண்டியில் வைக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. திம்பம் ஹில்ஸோட கடைசி ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோம். ஒரு அழகான வியூ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சைட்டை போட்டு அப்புறம் கிளம்புவோம். சுத்தி கிளவுடியா இருக்கு. அந்த இடையில மட்டும் வர்ற அந்த சன்செட்ஸ்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. நமக்கு ஆப்போசிட்ல நல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேயே நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. இன்விசிபிள் டர்ன்ல ஏறக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவனுங்களுக்குலாம் காமன் சென்ஸே இருக்காது. ஒரு பெரிய வாரே முடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பைக்ஸ்லாம் சீறி பாஞ்சிட்டு இருக்கு எம்டி ரோட்ஸ்ல. ஃபர்ஸ்டா போறதா மனோஜோட மாமா, அவங்களோட வீடு தான் அது. இங்க கெஸ்ட்டுக்கு தனியா ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். எங்கடா ஓட? நாலு மணிக்கு கிளம்பி அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு யானை வருங்களா அந்த டைமில்? பொழுதோடைங்களா? எத்தனை மணி ஆகுங்க? அது 6 மணிக்கு வரும். 6 மணிக்குங்க. 5 மணி கூட ஒன்று வரும். ஆளு மிரட்டுறாள் நேரத்தில் வருவாங்க. கொஞ்சம் தூங்கின நேரத்தில் வருவாங்க. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு? டிபேட்டியன். அதானே இங்கே இருக்கு. சைனா கோயிலுங்களா? எந்த கோயில்? இல்லை டிபெட்டியன்.
ஏய் அது கூட எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்களே பெரிய கோயிலுங்க அதானுங்களா அங்க பாரு அதை தான் சொல்றாரு. அதே கோயில் நீங்க கார் ஆளு இப்படி கூட்ட வரும். அது உங்களை மாதிரி பணக்காரல வர முடியும். வேலை எல்லாம் போய் அங்க சாமி போகணும். இந்த ரூட் ரொம்பவே டேஞ்சர் அண்ட் த்ரில்லிங்கா இருக்கு. ஸோ இந்த ரூட்டோட நேம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't பண்ணிட்டோம். மனோஜ் மாமாவோட ட்ரீட் இது. இந்த ரூம் தான் கெஸ்ட் தங்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம 2 days தங்க போற ரூமு. இங்க ஒரு பரன் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் ஃபாரஸ்ட்ல இருந்து அனிமல்ஸ் வருதான்னு இது மேல இருந்து பார்க்கலாம். வாட்ச் டவர் மாதிரி நைட்டு அனிமல்ஸ் ஏதாவது வருதான்னு இந்த வாட்ச் டவர்ல இருந்து ஸ்பாட் பண்ண போறோம். ஏறும்போது கொஞ்சம் லைட்டா அள்ளு விடுது, பட் மூங்கில் அவ்வளவு சீக்கிரம் உடையாது. நைட்டு கேம்ப் ஃபயர் அண்ட் பார்பிக்யூ பிளான் பண்ணிருக்கோம். லைட்டா லூஸ் கனெக்ஷன் போல அந்த கட்டையில இருந்து சவுண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. நாளைக்கு மார்னிங் கர்நாடகால இருக்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஃபால்ஸுக்கு தான் நம்ம போறோம். செகண்ட் டே அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஃபால்ஸ் vlog பார்ட் 2ல கண்டினியூ பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் டிராவல் ஃபிக் vlogs.